Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசிவரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெஜிடபிள்ஸ் அதிக அளவு சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயிலில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ மீடியம் சைஸில் கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கலர் மாதிரி வந்த பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் கூடயும் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூடவே பச்சை பட்டாணியும் குடமிளகாவும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து காய்கறி கூட வதக்குங்க. சீக்கிரம் வதங்கிடும். ஆயிலில் காய்கறியை ஒரு 50% போல் வதக்கி கொடுத்துக்கோங்க. 50% ஆயிலே வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மீதி 50% வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் காய்கறி நல்லா முழுமையாக வேகும். தண்ணி நல்லா கொதி வந்து காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க ராகி சேமியாவை கூட சேர்த்துக்கலாம். காய்கறியோட சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து சேமியா முழுமையாக வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ராகி சேமியா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கூடவே வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி நல்லா வற்றி சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா மல்லியில் போட்டு இறக்கிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் துருவலும் சேர்த்து கிளறி கொடுத்து இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த ராகி சேமியா. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க இந்த ராகி சேமியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.